சங்கைமிக்க தாய்மார்களே, இப்படிப்பட்ட சிறப்பான இந்த மஜ்லிஸில் உங்களுக்கெல்லாம் அல்லாஹுவோடு உள்ள அழகிய தொடர்பை குறித்து நீங்களும் புரிந்து கொண்டு உங்களை அழகாகவே இந்த பாதையில் நடைபோட செய்ய வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில்தான் இங்கே உங்களுக்கென்று ஒரு சிறப்பான நிகழ்வை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அருமையான தாய்மார்களே, வாழ்க்கை என்பது எப்போதுமே நாம் நினைப்பதை போல் பல நேரங்களில் அமைவதில்லை. நாம் கேட்டதும் பல நேரங்களில் கிடைப்பதில்லை. நாம் விரும்புகிற விருப்பம் பல நேரங்களில் பூர்த்தியாகுவதில்லை. பல பேர்களுக்கு அதில்தான் இன்னும் விடை கிடைக்காமல் இருக்கிறது. நாம் கேட்கிறோம், ஏன் கிடைக்கவில்லை? நாம் விரும்பும் வாழ்க்கை ஏன் அமையவில்லை? நம்ம எதிர்பார்ப்பு ஏன் பூர்த்தியாகவில்லை என்கின்ற அந்த எண்ணங்கள் இன்றைக்கு தாய்மார்களுக்கு ரொம்பவே இருக்கிறது. அதிலும் சில பெண்கள் ரொம்ப பக்தியாக வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிற நிலைகள் இருக்கிறது, திக்ருகளில் ஈடுபடுகிற நிலைகள் இருக்கிறது. எப்போதுமே ரொம்ப ரொம்ப பேணுதலோடு திருக்குரானை ஓதுகிற பெண்கள் நிறைய இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் கூட வணக்கம் நிறைவேறிய பின்னாலும் திருக்குரானுடைய ஈடுபாடுகளுக்கு பின்னாலும் ஏன் நமக்கு இந்த நிலை என்ற அந்த எண்ணம் கேள்வியாகவே நிற்கிறது. ஏன் நமக்கு இப்படி ஒரு வாழ்க்கை? ஏன் நமக்கு மட்டும் எல்லாமே கைகூடி வருவதில்லை? இன்றைக்கு நீங்கள் விசாரித்தால் 90 பேர் இதை தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஏன் நம்ம நினைக்கிறது கைகூடுறது இல்லை? நமக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம்? நமக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை? இன்றைக்கு கிட்டத்தட்ட இது 90 பேர்களுடைய கேள்வி. நான் என் அன்பு சகோதரிகளுக்கு சொல்லுகிறேன், இந்த இடத்தை தான் உங்களுக்கு கவனமாக நீங்கள் இதில் உங்களுடைய பாதங்களை எடுத்து வைக்க வேண்டும் என்று நான் ஞாபகப்படுத்துகிறேன். இதில் ரொம்ப கவனமாக கையாள வேண்டும் என்கிறேன். ஏன் இந்த நிலை? அப்படியானால் நாம் செய்த வணக்கங்களுக்கு பின்னால் நாம் எதிர்பார்க்கிறோம். நான் ஒழுங்காக வணங்குகிறேன், ஓதுகிறேன், திக்ரு செய்கிறேன், சரியாகத்தானே இருக்கிறேன், ஏன் இந்த நிலை? அப்படின்னா என்னுடைய வணக்கத்திற்கும் என்னுடைய இபாதத்திற்கும் நான் செய்த நல்ல செயலுக்கும் உடனுக்குடன் நான் கூலி எதிர்பார்ப்பது என்பது நம்மை பொறுத்து நியாயமாக இருந்தாலும் நான் கேட்பேன், அவன் கொடுத்ததற்கு நாம் என்ன நன்றி செலுத்தினோம்? அவன் கொடுத்ததற்கு என் தொழுகைக்கு பின்னால் எனக்கு இது நடக்கணும்னு நான் நினைச்சா அவன் கொடுத்ததற்காக நன்றியாக நான் செய்தது என்ன இருக்கிறது? நான் நன்றி கடன் பட்டவன் என்று நான் உணர வேண்டும். நான் நன்றி கடன் பட்டேன். முதல் விஷயம், அவன் கொடுத்தது அது அதிகம். கொடுத்தது என்று நான் சொல்லவில்லை, கொடுத்து கொண்டே இருக்கிறான். சில நேரங்களில் உணர்வதில்லை. நம்ம கேட்டது கிடைக்கலன்னா நமக்கு கொஞ்சம் வருத்தம் வருகிறதே தவிர, இன்றைக்கு அத்தனையும் அவன் கொடுத்தது தான். இருக்கும் வீடும் அவன் கொடுத்தது, உடுத்தும் உடையும் அவன் கொடுத்தது, உண்ணும் உணவும் அவன் கொடுத்தது, அழகான குடும்பம் அவன் கொடுத்தது, அருமையான வாழ்க்கை அவன் கொடுத்தது, நாம் பெற்ற பிள்ளைகளும் அவன் கொடுத்தது. வீடில்லாதவர்களிடத்தில் கேட்டு பாருங்கள் அவர்கள் படுகிற அவதிகளை. உண்ணுவதற்கு உணவிருந்தும் உண்ண முடியாமல் நோய்வாய்ப்பட்டவர்களை கேட்டு பாருங்கள் அவர்கள் படுகிற சிரமங்களை. கல்யாணமாகி அழகான மனைவி இருந்தும் குழந்தை இல்லாதவரிடத்தில் கேட்டு பாருங்கள் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற மன உளைச்சல்களை. நமக்கு கண்குளிர்ச்சியான பிள்ளைகளை தந்தான். அந்த பிள்ளைகளை அவன் கொடுத்த நியாமத்தாக கூட நாம் நினைத்து பார்க்கவே மறந்துவிட்டோம் என்றால், இருப்பதற்கு அழகான இல்லத்தை தந்தான். அந்த இல்லத்தை கூட அவன் கொடுத்தான் என்ற எண்ணம் இல்லாமல் அதை நாம் இன்றைக்கும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் எத்தனை எத்தனை அவன் கொடுத்த நியாமத்துகள் தான் அத்தனையும். நீங்கள் போடுகின்ற அழகான உங்கள் கால் மீதி கூட அவன் போட்டது, அவன் கொடுத்தது. மொத்தத்தில் என் உழைப்பும் என் வருமானமும் எனக்கு கிடைத்ததும் இனி கிடைக்க இருக்கிறதும் என் ரப்பின் அருட்கொடை இல்லையா? என் ரப்பின் அருட்கொடை இல்லையா? அல்லாஹ் திருக்குரானிலே சொல்வான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமின் வரலாறை, அம்மா பில்கிஸ் அம்மாவுக்கு அவர்களின் மிக பிரம்மாண்டமான ஆட்சி, அந்த அதிகாரம் அத்தனையும் அவர்களுக்கு இருந்தும் அவர்களுக்குள்ளே ஈமான் இல்லாத போது கவலைப்படுகிறார்கள். அன்னை பில்கிஸுக்கு ஈமான் கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க.
அந்த ஈமானுக்கு பின்னால் நம்ம நபிமார்களும் அல்லாவின் தொடர்பில் இருக்கிறவர்களும் எத்தனை வலிமை மிக்கவர்கள் என்பதையும் அம்மா உணரணும்னு நினைக்கிறாங்க. அம்மாவுக்கு அறிவிலே ரொம்ப ஆற்றல் இருந்தது, திறமை இருந்தது, ரொம்ப தெளிச்சு இருந்தது பல்கீஸ் அம்மாவுக்கு. சுலைமான் நபி அம்மாவை ஹிதாயத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்பது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அல்லாஹ் உடையவர்கள் எத்தனை பெரிய ஆற்றல் மிக்கவர்கள் என்பதை அம்மா விளங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஆட்சியை கொடுத்தான் அல்லாஹ், அதிகாரத்தை கொடுத்தான் அல்லாஹ், சுலைமான் நபிக்கும் கொடுக்கிறான், பல்கீஸ் அம்மாவுக்கும் கொடுத்திருக்கிறான். அம்மாவுக்கு பெரிய ஆட்சி இருக்கிறது. அம்மா புறப்பட்டு வர்றாங்க, சுலைமான் நபியின் உத்தரவு கேட்டு புறப்படுறாங்க, இராணுவத்தோடு புறப்படுறாங்க, அதிகார பலத்தோடு புறப்படுறாங்க. அவங்க உட்கார்ந்து இருக்கிற சிம்மாசனம் இருக்குது பாருங்க, அன்னைக்கு அந்த மாதிரி ஒரு கட்டில் யாரும் துனியாவில் வச்சுக்கிடல. அம்மா இருக்கிறதுக்கு இருந்த அந்த சேர் இருக்குதே, அந்த மாதிரி ஒரு சிம்மாசனத்தில் யாரும் உட்கார்ந்தது இல்லை. அப்படி ஒரு பெரிய பிரமாண்டமான கட்டில். அல்லாஹ் குரானிலே அந்த கட்டில் பிரமாண்டமானதுன்னு சொல்லி காட்டுறான். சுலைமான் நபியினுடைய ஆட்சி காலத்தில் வாழ்ந்த பல்கீஸ் அம்மாவை குறித்து சொல்கிற போது அம்மா அந்த கட்டிலை பாதுகாக்கிறாங்க, அறையில் வைக்கிறாங்க. அதுக்கடுத்து இன்னொரு அறை, அப்படி 7 அறைகள் கொண்ட இடத்தில் உள்ளே வச்சு பூட்டிட்டு அடுத்தடுத்து அறைகளை பூட்டிடுறாங்க. இதில் உள்ளே போய் இப்படி எடுக்கணும்னா 7 அறையை தாண்டணும். ஒவ்வொரு அறையும் அவ்வளோ சீக்கிரமாலாம் திறக்க முடியாது. ஒவ்வொரு கதவையும் திறப்பதற்கு பாஸ்வேர்டு வேணும், இல்லைன்னா உள்ளே போக முடியாது. அவ்வளோ பிரம்மாண்டமான அறைகளை அம்மா கொண்டு இருக்கிறாங்க. அதற்குள்ளே கட்டில் வச்சிருக்கிறாங்க. இங்கே திருக்குரான் சொல்லி காட்டுகிற செய்தி, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, வயேத்தினி பி அர்ஷிஹா, அந்த அம்மாவுடைய அரிசி இங்கே கொண்டு வர்றது யாருன்னு கேட்குறாங்க. அந்த கட்டில் இங்கே தூக்கிட்டு வரணுங்கிறாங்க. தாய்மார்கள் சிந்திக்கணும். கபுலா ஏத்தியான்னாங்க, அம்மா அங்கே வர்றதுக்குள்ளே கட்டில் இங்கே வந்துருக்கணுன்னாங்க. அம்மா அங்கே வர்றதுக்குள்ளே அம்மாவுடைய சிம்மாசனம் இங்கே வரணுங்கிறாங்க. அம்மா உள்ளே வச்சு பூட்டி அதுக்கடுத்து இன்னொரு அறைன்னு பூட்டி அதை யாரும் கிட்டையே எட்டி பார்க்க முடியாத இடத்துல வச்சுட்டு வந்திருக்கிறாங்க. அந்த சபையில் இருந்த ஒரு ஜின்னு சொன்னதாம், அந்த ஆத்தீக்க பிஹி கபுல அந்தக்கும் இம்மக்காமிக்கு, தாங்கள் இங்கே தீர்ப்புக்காக உட்கார்ந்துருக்கிறீங்க, இந்த தீர்ப்பை முடிச்சுட்டு தாங்கள் எழுந்திருக்கிறதுக்குள்ளே நான் கொண்டுறேன் சொல்லிச்சேன். பல 1000 மைல்களுக்கு அப்பால் இருக்கிறது கட்டில். சுலைமான் நபி சொன்னாங்க, இது கொஞ்சம் நேரம் அதிகம், இதை விட சீக்கிரமாக வரணும்னாங்களாம். நீங்கள் உட்கார்ந்துருக்கிறீங்க, எஞ்சிக்கிறதுக்குள்ளே கொண்டு வரோன்னு சொல்லுது அந்த ஜின்னு. உக்கால விரீத்து மினல் ஜின் அன் ஆத்தீக்க பிஹி கபுல அந்தக்கும் இம்மக்காமிக், சொல்லிட்டு சொன்னது, நான் ரொம்ப வலுவான ஆள், ஏன்னா அந்த கட்டில் தூக்கணும்னா 10-20 பேர் வேணும். அப்படிப்பட்ட கட்டில், அவ்வளோ கனம், வைரங்களும் வைரூரியங்களும் வைத்து பின்னப்பட்ட கட்டில், நான் கொண்டு வந்துடுறேங்க. நீங்கள் எழுந்திருக்கிறதுக்கு முந்தி கொண்டு வந்துடுவேன். ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்துருப்பாங்க அவங்க ஆட்சியில், அப்புறம் மேலே எழுந்திருப்பாங்க, அதுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கிறேன். இல்லை அதை விட சீக்கிரம் வேணும். நாங்கள் அந்த சபையிலே ஒருவர் இருந்தார், அவர் ஞானம் கொடுக்கப்பட்டவருங்கிறான் அல்லாஹ். அந்த சபையில் ஒருவர் இருந்தார், அவர் ஞானம் கொடுக்கப்பட்டவர். அவர் சொன்னார், காலல்லதி இந்தஹு இல்மும் மின்னல் கிதாப் அனாத்திகிவி கபுல் ஐயர்த்தத்த இலைக்க தரப்பு. அந்த சபையிலே கல்வியும் ஞானமும் இறை நெருக்கமும் கிடைக்கப்பெற்ற ஒருவர் இருந்தார். அவர் சொன்னார், அந்த கட்டில் நான் கொண்டு வர்றேன், நீங்கள் அப்படி மேலே பார்த்துட்டு கீழே பார்க்குறதுக்குள்ளே கொண்டு வரேன்னு சொன்னார். அப்படி பார்வை கபுல ஐயர் தத்த இலைக்க தரப்பு, அப்படி பார்வை மேலே தூக்குங்க, அந்த பார்வை கீழே இறங்கிறதுக்குள்ளே கொண்டு வரேன்னு சொன்னான். நான் தாய்மார்களுக்கு சொல்கிறேன், ஆற்றல் மிக்கவன் அல்லாஹ். உலகத்தில் யாராலும் சாதிக்க முடியாததை அவன் நினைத்தால் சராசரி மனிதனை கொண்டும் சாதிப்பான். அவன் ஆற்றல், அற்புதமான அவனுடைய சக்தி. இப்போ இதெல்லாம் சாத்தியமே இல்லை. 100கணக்கான மைலுக்கு அப்பால் இருக்கிற அந்த சிம்மாசனம் பிரம்மாண்டமான பாதுகாப்புக்குள்ளே அது வைக்கப்பட்டிருக்கிறது. அம்மா இங்கே வர்றதுக்குள்ளே அந்த கட்டில் வரணும். அம்மா வர்றதுக்கே பல நாள் ஆகும்.
அதுக்கு முந்தி இந்த சிம்மாசனம் இங்கே வரணும், சீக்கிரமாக வரணும். 1 மணி நேரம் கேட்கிறார். இல்லை, அதெல்லாம் முடியாது, அதை விட முந்தணும். கண்ணை உயர்த்தி கீழே இறக்கிறதுக்குள்ளே கொண்டு வருகிறேன் என்றார் ஒரு ஞானி, ஆற்றல் மிக்க அறிவு நிறைந்த ஒரு சூஃபி. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அவர் ஞானிங்கிறான். ஞானம் கொடுக்கப்பட்டவர் தான் அப்படி பேச முடிந்தது என்றான் அல்லாஹ். ஜின்னுக்கு இருக்கிற சக்தியை விட இல்முடையவர்களின் சக்தி மகத்தானதுங்கிறான் அல்லாஹ். அந்த ஜின்னு கொண்டு வர்றங்குது, ஜின்னுக்குன்னு ஒரு தனி சக்தி, எவ்வளோ பிரம்மாண்டமான பொருளையும் தூக்கிடும். அதை விட சக்தி உடையவர் அங்கே இருக்கிறார். உடல் பலத்தை தாண்டி, மன வலிமையை தாண்டி அல்லாஹ்வின் அருள் கிடைக்க பெற்றவர், சக்தி வாய்ந்தவர். கொண்டு வர்றேன்னு சொல்றார். நபி ஓகேன்ட்டாங்க. அப்படி மேலே பார்த்தாங்க, அது அப்புறம் கீழே திரும்பும்போது கட்டில் இருந்துச்சு. மேலே பார்த்துட்டு கீழே ஒரு கட்டில் இருந்துச்சு. அவர் அங்கே தான் இருக்கிறார், கொண்டாந்து சேர்த்துட்டார். இது திருக்குர்ஆன் பேசுகிற ஒரு செய்தி. சுலைமான் நபி கட்டில் பார்க்குறாங்க. கால ஹாதா மின் ஃபதுலி ரப்பி. சுலைமான் நபி அதை பார்த்த உடனே சொன்னாங்க, நம்ம என்ன பண்ணுவோம், அந்த மனிதனின் அறிவை, ஆற்றலை, திறமையை, அந்த மனிதனுக்குள்ளே இருந்த வலிமையை பாராட்டுவதற்கு நமக்கு நாளே போதாதுன்னு சொல்லுவோம். அவருக்கு கொடுக்கப்படுகிற பாராட்டு மிகப்பெரியதாக இருக்கும். நபியுல்லாஹி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அதை பார்த்தபோது சொன்ன வார்த்தையை உங்கள் முன்னால் நான் பதிவு செய்கிறேன். ஃபலம்மா ரஆஹு முஸ்தகர்ரன் இந்தஹு, அந்த சிம்மாசனம் தன் பக்கத்தில் வந்து இருப்பதை கண்டு, ஹாதா மின் ஃபதுலி ரப்பி, இது என் ரப்பின் அருட்கொடை என்றார்கள். இன்னைக்கு அந்த வார்த்தை தான் எல்லா வீட்டு வாசல்லையும் எழுதப்பட்டிருக்கு. ஹாதா மின் ஃபதுலி ரப்பி, இது ரப்பின் அருட்கொடை. ஒரு கடையை திறக்கிறாங்க, அதில் வாசல் எழுதி போடுறாங்க. வீடுகளில் வாசல் எழுதுகிறாங்க, ஹாதா மின் ஃபதுலி ரப்பி. நம்ம பீரோவில் எழுதி போட்டிருக்கிறாங்க, எல்லாரும் எழுதி போட்டிருக்கிறோம், இது என் ரப்பின் அருட்கொடை என்று. ஆனால் ரப்பின் அருட்கொடை என்று அது சொல்லும் இடத்தில் மாத்திரம் வைத்து கொண்டோம். சுலைமான் நபி இங்கே சொல்வார்கள், இது என் ரப்பின் அருட்கொடை, ஹாதா மின் ஃபதுலி ரப்பி லியப்லுவனி அஷ்குரம் மக்ஃபுர். அல்லாஹ் இந்த அருட்கொடை என்கிட்ட கொண்டு சேர்த்தான். எதற்கு தெரியுமா? நான் நன்றி உடையவனாக இருக்கிறேனா என்று சோதிப்பதற்காக கொண்டு வந்தான். வீடு உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அருட்கொடை, உங்கள் மனைவி அல்லாஹ் கொடுத்த அருட்கொடை, உங்கள் கணவன் அல்லாஹ் கொடுத்த அருட்கொடை, உங்கள் பிள்ளைகள் அல்லாஹ் கொடுத்த அருட்கொடை. டாக்டர்களை கைவிட்ட பின்னால் பிள்ளைகள் பிறக்கிறது, சாத்தியமில்லை என்று சொன்ன பின்னால் பிள்ளைகள் பிறக்கிறது. 15 வருஷம் பிள்ளை இல்லை, இப்போது பிள்ளைகள் பிறக்கிறது. அப்படியானால் அது அல்லாஹ்வின் அருட்கொடை அல்லவா? நமது முயற்சிக்கு பின்னால் கிடைத்ததாக நாம் நினைப்பது ஆரோக்கியம் இல்லை. எங்கள் அன்பு சகோதரிகளுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன், நாம் இன்றைக்கு நம்முடைய கேள்விகள் எல்லாம் இப்படித்தான் இருக்கிறது. எனக்கு நாட்டங்களும் தேட்டங்களும் ஏன் நிறைவேறாமல் இருக்கிறது, ஏன் அல்லாஹ் இப்படி நடக்கிறான் என்று மட்டும் கேட்கிறோம். அல்லாஹ் எவ்வளவு அழகாக நடந்து கொண்டு இருக்கிறான், கொடுத்து கொண்டே இருக்கிறான். அவன் கொடுத்ததை கணக்கிட முடியுமா? அவன் இதுவரைக்கும் என்ன தந்தான் என்று கணக்கிட முடியுமா? கணக்கிடவே முடியாத அளவிற்கு கொடுத்தான். நபியுல்லாஹி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை ஹாதா மின் ஃபதுலி ரப்பி. இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான மக்களின் நாவில் அல்லாஹ் அந்த வார்த்தையை வரவைத்தான். கோடிக்கணக்கான மக்கள் தங்கள் வீட்டிலும், தங்கள் கடைகளிலும், தங்கள் நிறுவனங்களிலும் ஹாதா மின் ஃபதுலி ரப்பிங்கிறத இன்றைக்கு அது டைப்பில் வந்துட்டு எழுத்து வடிவங்களாக அது அழகாக ஒவ்வொரு இடத்திலையும் போடப்பட்டிருக்குது. இதன் ரப்பின் அருட்கொடை. ஒரு மிகப்பெரிய உலகத்திற்கு வியாபாரம் சற்பொலை செய்யக்கூடியவர் தன் வாசலில் போட்டிருக்கிறார், இது என் ரப்பின் அருட்கொடை. என்ன அப்படின்னா, அல்லாஹ்வுடைய அருட்கொடை அத்தனையும் என்று நான் விளங்குற போது நமக்கு புரியும், அல்லாஹ் மேலே நான் என்ன வருத்தப்பட்டேன், நான் கேட்டு கிடைக்காம போயிட்டேன், நான் கேட்டு கொடுக்கலையே, என்னை மட்டும் ஏன் இப்படி வச்சிருக்கான் அல்லாஹ், எவ்வளோ பிரச்சனை நான் சொன்னேன் நடக்கலையே, என் குடும்பத்தில் மட்டும் திரும்ப திரும்ப எதுக்கு சோதனை, எங்கள் வீட்டில் ஏன் திரும்ப திரும்ப நெருக்கடி அப்படிங்கிற அந்த பேச்சு குறைஞ்சி போயிடும். காரணம், நான் எனக்கு சில எதிர்பார்ப்புகளை வச்சேன், அந்த எதிர்பார்ப்பு கிடைக்கல, ஏன் எனக்கு மட்டும் கிடைக்கல என்று நான் சொல்கிற இடத்துல எப்போது இருக்கிறேன், கிடைத்ததெல்லாம் என்னால் கிடைத்தது என்று நினைத்ததால் அப்படி பேசுகிறேன்.
எங்கே நமக்கு ஒன்று கிடைக்கல, 90 கிடைச்சிருக்குது. 90ம் என் ரப்பின் அருட்கொடை, 90ம் ரப்பின் அருட்கொடை. வாடகை வீட்டில் இருக்கிறேன், அது என் ரப்பின் அருட்கொடை. வாடகைக்காக வீடு தேடி ஒரு கூட்டம் அலைகிறது, வீடே கிடைக்கவில்லை. வாடகை வீடு எனக்கு கிடைத்ததே என் ரப்பின் அருட்கொடை. யோசிக்க வேண்டாமா? எல்லாமே அவன் அருட்கொடை. இதில் என்ன நம்ம செய்கிற மிஸ்டேக்கு, அல்லாஹ்வுடைய அருட்கொடைன்னு வாசலில் போர்டை வச்சிடறோம். ஆனால் சுலைமான் நபி சொன்னாங்க, ஆதாமின் ஃபضل ரப்பி லியப்லுவனி ஆஷ்குர். அல்லாஹ் இந்த அருட்கொடை எனக்கு ஏன் கொடுத்தான் தெரியுமா? நான் நன்றியோடு நடக்கிறேனா என்று சோதிப்பதற்காக கொடுத்தான். அங்கே தான் நம்ம எல்லாரும் மிஸ் பண்ணுறோம். அல்லாஹ் கொடுத்த அருட்கொடைக்கு நன்றியோடு இருக்கிறேனா? அல்லாஹ் கொடுக்கிற ஒவ்வொரு அருட்கொடைக்கும் நம்ம நன்றி செலுத்தணும். அதில் அதை மட்டும் நீங்கள் செய்தீங்க வைங்கள. இப்போ நீங்கள் சொன்னீங்க பாருங்க, நான் எதிர்பார்ப்பு கிடைக்கலையே. நீங்கள் எதிர்பார்த்ததும் கிடைக்கும், அதை விட கூடுதலும் கிடைக்குங்கிறான் அல்லாஹ். நம்மகிட்ட அந்த அருட்கொடையை ஒத்துக்கிறனும், அவன்தான் கொடுத்தான்னு ஒத்துக்கிடணும். அதுக்கு நன்றியுடையவர்களாக நபியின் தர்பாருக்கு வருகிறார்கள். ஃபாத்திமா பின்த் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹா, இமாம் புகாரி போன்றவர்கள் இந்த செய்தியை பதிவு செய்கிறாங்க. அன்னை ஃபாத்திமா பின்த் கைஸ் வர்றாங்க, நாயகமே அந்த அம்மாவுக்கு முதல் வாழ்க்கை விவாகரத்தானது. விவாகரத்தாகி கணவனை விட்டும் பிரிஞ்சிட்டாங்க. தங்குவதற்கு கூட வீடு இல்லாத நிலை ஏற்பட்டுச்சு. தங்குவதற்கு கூட வீடு இல்லை. அழகான குடும்ப வாழ்க்கை. ஏதோ வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு வகையான போராட்டத்தில் விரிசலாகி கணவன் விவாகரத்து உடைய நிலைக்கு வந்தாங்க. அன்னை ஃபாத்திமா பின்த் கைஸ் அவங்களுக்கு தங்குறதுக்கு கூட வீடு இல்லை. பெருமானார் அந்த வீடை கொடுக்குற இடத்துல அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு தீர்ப்பும் அப்படி இல்லை, வீடு இல்லைன்னு முடிக்கப்பட்டுச்சு. அம்மா அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறாங்க. இப்போ நபியின் தர்பாருக்கு வந்து சொன்னாங்க, யார் ரசூலல்லாஹ், இப்போ எனக்கு சில மாப்பிள்ளைகள் வந்திருக்காங்க, நான் யாரை தேர்ந்தெடுக்கணும்னு முடிவு சொல்லுங்கள். வீடு இல்லாத நிலை, முதல் வாழ்க்கை விவாகரத்தாக இருக்கிறது. நபியின் தர்பாரில் வந்து கேட்குறாங்க, இன்ன முஆவியா அபூ ஜஹம், முஆவியா அவர்களும் அபூ ஜஹமும் ஹத்தபனி என்ன பெண் கேட்டு வந்திருக்கிறாங்க. என்ன பெண் கேட்குறாங்க, நான் யாருக்கு என்ன கொடுக்கறது, யாருடைய நிக்காக ஏற்றுக்கிறது, தாங்க யோசனை சொல்லுங்கன்னாங்க. ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அம்மாவுக்கு அழகான அறிவுரை தர்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்திலே வாழ்ந்த பெண்கள் சுயமாக எந்த ஒரு முடிவுக்கு வந்ததில்லை. அவர்களின் அத்தனை விஷயத்தையும் நபியிட்ட தான் வந்து பேசுறாங்க. ஏற்பட்ட இழப்புகள் குறித்து நபிட்ட சொல்றாங்க. நாளை எப்படி நடக்கணுங்கிற ஆலோசனை நபிட்ட கேட்கிறாங்க. அந்த பெண்களை பற்றி வரலாறு எழுதுகிற ஒரு பெருமகனார் எழுதுகிறார், தங்க மையில் எழுதப்பட்ட வரலாறு உடையவர்கள் என்று எழுதுகிறார். தங்க மையில், தங்கத்தை மையாக்கி எழுதப்பட்ட வரலாறு உடையவர்கள் நபியின் காலத்து பெண்மணிகள். அல்லாஹ் அந்த பெண்களை பின்பற்றுகிற தௌஃபீக்கை நமது வீட்டு பெண்களுக்கு நசீபாக்குவானாக. எங்கள் அன்பு சகோதரிகளுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன், காத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் தர்பாரில் அந்த அம்மா வந்து கேட்டாங்க, இன்ன முஆவியா என்ன ஹதபனி பெண் கேட்டு வந்திருக்கிறார், அபூஜகமும் பெண் கேட்கிறார், நான் யாரை ஏற்றுக்கிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஆவியாவா, அவரை பொறுத்தவரையில் அவர்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது, வசதி வாய்ப்புகள் எல்லாம் ரொம்ப கம்மியானவர், இன்னும் கொஞ்சம் காசு அவ்வளோ சீக்கிரமாக எடுத்து கொடுக்க மாட்டார், தன் தோழர் தான். ஆனால் ஒரு பெண்ணின் வாழ்க்கை இது. ஒரு பெண்ணுடைய வாழ்க்கைக்கு அவள் விரும்புகிற எதிர்பார்ப்பு பூர்த்தியாகவில்லை என்றால் மீண்டும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்காது. ஒவ்வொரு பெண்ணும் தன் கணவனிடத்தில் பலதை எதிர்பார்ப்பாங்க. நம்முடைய கணவன் இப்படி இருக்கணும்னு நினைப்பாங்க. அதையும் தாண்டி கணவனிலிருந்து தனக்கு அன்பளிப்பு ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. அவங்களுக்கு தேவைகள் அவருடைய பொருளாதாரத்தால் பூர்த்தி செய்யணும் எதிர்பார்ப்பாங்க. இப்போ ரசூல் அதையே சொல்கிறாங்க, நீங்கள் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற அளவிற்கு அவர்கிட்ட வசதி வாய்ப்பு இல்லைங்கிறதோடு அவர் அவ்வளோ சீக்கிரமாக காசு எடுத்து கொடுக்குற இடத்துல இருக்க மாட்டார், அவர் வேண்டாம்னாங்க, ரிஜெக்ட் பண்ணுறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதில் நமக்கு ஒரு பாடம், நம்ம சம்பாதிக்கிற பொருள் நம்ம மனைவிமார்களுக்கு கொடுக்காமலும் சேமிப்பது ஆரோக்கியம் இல்லையே.
பொதுவாக பெண்களிடத்தில் அன்புகளை பொழிந்தாலும் கொட்டினாலும் நம்மிடத்திலிருந்து கணவன் வழியே சில அன்பளிப்புகளையும் சில எதிர்பார்ப்பையும் ஒவ்வொரு பெண்களும் வச்சிருப்பாங்க. அவங்க வசதியோடு இருக்கலாம், வாய்ப்போடு இருக்கலாம், அவங்க அத்தா அம்மா வசதியோடு இருக்கலாம், வாய்ப்போடு இருக்கலாம், உங்களுக்காக அவங்க பல சொத்துக்களை கூட கொடுக்கலாம். ஆனால் ஒரு பெண் தன் கணவன் நமக்கு ஏதாச்சும் தரணும்னு எதிர்பார்ப்பாங்க. அந்த நேரத்தில் பூர்த்தி செய்கிற இடத்துல நீ இருக்கணும். ஆனால் முஆவியா அந்த பூர்த்தி செய்கிற இடத்துல இருக்கிறது இல்லை. அவருக்கு இப்போ உள்ள பொருளாதார நிலை அப்படி தான். அதனால் அவர் வேண்டாங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்பிக்கையுடைய பெண்கள், அவங்க நம்பிக்கைக்கு தக்க பதில் ரசூல் இடத்தில் இருந்தது. நான் தாய்மார்களுக்கு சொல்லுகிறேன், வாழ்க்கையின் அத்தனை பகுதியிலும் தனக்கென்று ஒரு எதிர்காலத்தை தீர்மானிப்பதற்கு கூட எனக்கு இந்த மாப்பிள்ளை பிடிச்சிருக்கிறார், அழகா இருக்கிறார் அப்படிங்கிறத வச்சு தேர்ந்தெடுக்கிறது இல்லை. பெருமானார் யாரை சொல்வார்களோ கட்டுப்படுவது. அல்லாஹ் அவங்களை உயர்த்தினான், அழகாக்கினான். ரெண்டாவது சொன்னாங்க, அபூ ஜஹம் பெண் கேட்கிறாரா, அவர் லா யலோ அசாவன் நாத்திபிஹி, அபூ ஜஹம்ன்ற ஒரு பழக்கம் இருக்குது. அவர் கொஞ்சம் கோபக்கார மனுஷன், எதுக்கெடுத்தாலும் மனைவியை அடிப்பார், அவரும் வேண்டான்னாங்க. பொதுவாக சொன்னாங்க ரசூல், மனைவியை அடிக்கிற கணவன் நல்ல கணவனே இல்லைன்னாங்க. லா யலோ அசாவன் ஆத்திபிஹி, புஜத்திலிருந்து கம்ப கீழே வைக்க மாட்டார், கம்பும் கையுமா நடமாடக்கூடியவர், அவர் அடிப்பார். ஒவ்வொரு பெண்களும் அடிக்கிற போது விரோதங்களும் வெறுப்புகளும் கணவன் மீது பாச இன்மையும் ஏற்படும், உறவு நீடிக்க முடியாமல் போயிடும், அந்த வாழ்க்கை சலசலப்பாகுமே தவிர சந்தோஷமாகாது. அவரும் வேண்டாம் என்கிறார்கள் பெருமானார். இங்கேயும் பாடம் படித்துக் கொடுக்கிறார்கள். இமாம் திருமதி ஒரு செய்தியை சொல்வார், லைஸ உலாய்க்க பிஹயாரிக்கும், மனைவியை அடிக்கிற கணவன் நல்ல மனுஷனே இல்லைன்னாங்களாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது ஒரு வாழ்க்கைக்கு அழகு இல்லை. நமக்கு கட்டுப்பட்டார்கள் என்ற காரணத்தினால், மனைவியாக வாய்த்திருக்கிறார்கள் என்ற காரணத்தினால் அடக்குமுறையும் அடிமையாக்கி பார்ப்பதும் அது அழகல்ல என்று ஷரியத்து சொல்லும். அவங்களுக்குன்ற உரிமை உண்டு. வாழ்க்கை பார்ட்னர்ஷிப் என்கிறார்கள் மார்க்கத்தின் பெருமக்கள். நம்ம மனைவியை எப்படி வியாபாரத்தில் பார்ட்னர்ஷிப் நம்ம சமமாக இருக்கிறோமோ, என் வாழ்க்கையின் பார்ட்னர் என் மனைவி அழகா இருக்கணும். இங்கே ஹாத்தமுன் நபியின் வேண்டாம் அபூ ஜஹம்னாங்க. அந்த அம்மாவுக்கு ஒன்றும் ஓடலை, குடும்பம் இருக்குது, வாழணும், வீடு இல்லை, அந்த கணவர் தலாக்கு சொல்லிட்டார், என்ன செய்கிறது? 2 கணவன் கேட்டு வந்திருக்கிறாங்க, 2யுமே ரிஜெக்ட் பண்ணி விட்டு ரசூல் சொன்னாங்க, நான் ஒரு மாப்பிள்ளையை சொல்கிறேன், நீங்கள் நக்கா செய்யுங்க, வாழ்க்கை நல்லா இருக்குன்னாங்க. சொல்லுங்கன்னாங்க. பெருமானார் சொன்னாங்க, உசாமாவை நிக்கா செய்யுங்கள், வாழ்க்கை நல்லா இருக்குங்கிறாங்க. அந்த அம்மா ஒரு நிமிஷம் தகச்சு நிற்கிது. ஏன்னா உயர்ந்த குடும்பத்தில் பிறந்த பெண்மணி ஃபாத்திமா பின்த் கைஸ். உசாமா ஒரு அடிமை. அடிமைகளை எல்லாம் உயர்ந்த குடும்பத்தில் கல்யாணம் அளிக்கிற பழக்கம் கிடையாது. அடிமைங்கிறத தாண்டி அவருக்கு ஒரு பெரிய அந்தஸ்து இருக்குது. அவர் பெருமானாருடைய பேரப்புள்ள, வளர்ப்பு மகனார் ஜெயிதுடைய மகன் ஹஜ்ரத் உசாமா. உசாமா சொன்னால் உத்தம நபியை கேட்பார்கள். உசாமா சொன்னால் உத்தம நபியை கேட்பார்கள். அவ்வளவு பாசம் உசாமாவின் மீது. என் பிள்ளை உசாமா நிக்கா செய்யுங்களேன்னாங்க. ஒரு கணம் நிமிர்ந்து நின்ற ஃபாத்திமா பின்த் கைஸ் யோசிக்கிறார்கள். அவர் ரொம்ப கருப்பாக இருப்பார் உசாமா. அம்மா ரொம்ப இருக்கிறதுலே அழகான பெண்மணி ஃபாத்திமா பின்த் கைஸ். அந்தஸ்தான குடும்பம், குறைஷி குடும்பம். அதையெல்லாம் தாண்டி ஒரு அடிமை, கருப்பு நிறம் கொண்டவர், எல்லாத்தையும் விளங்கியும் பெருமானார் சொல்லிட்டாங்க ஓகேன்னாங்களாம். இங்கே நான் சொல்ல வர செய்தி ரொம்ப முக்கியம். ஓகேன்னாங்க, நிக்கா நடந்துச்சு. அம்மா சொல்கிறாங்க, அல்லாஹ் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய அருட்கொடை என் பெருமான் சொல்ல போது கட்டுப்பட வைத்தான். என் பெருமான் சொன்ன போது கட்டுப்பட வைத்தான். சல் மா பைன லாபத்தையில் மதீனா, மதீனாவின் அந்த பக்கத்தில் கேளுங்கள், இந்த பக்கம் வரையிலும் கேளுங்கள். மதீனாவின் 8 திக்குகளிலும் போய் கேட்டால் எல்லோரும் சொல்வார்கள், வாழ்ந்தால் இந்த தம்பதியர்களைப் போலல்லவா வாழ வேண்டும் என்று பேசப்படும் இடத்தில் எங்கள் வாழ்க்கை இருந்தது. மனசுக்கு பிடிச்சவங்க என்பதை தாண்டி முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னால் கட்டுப்படுகிற வாழ்க்கை ரொம்ப அழகானது. மய்யுத்து இல்லாஹ வ ரசூலா ஃபகத் வாஸ ஃபௌஸன் அதீமா. அல்லாஹ் எதுக்குமே இந்த சுப செய்தியை சொல்லல. அல்லாஹ்வுக்கு நீ கட்டுப்பட்டு விடு, ரசூலுக்கு கட்டுப்படு, எப்படி இருப்பாய்? வெற்றி பெறுவாய். அந்த வெற்றிக்கான அளவுகளை யாரும் எழுத முடியாது. ஃபௌஸன் அதீம். அதீம் என்று சொன்னால் அது எவ்வளவுங்கிறதை யாராலும் விவரிக்க முடியாது. உன் வெற்றியை தீர்மானிக்கிற, அதன் அளவை எழுதுகிற பேனாக்களே கிடையாது.
அவ்வளோ பெரிய வெற்றி உனக்கு கிடைக்கும். அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு நீ முழுக்க கட்டுப்பட்டுடணும். நான் இங்கே வந்திருக்கிற தாய்மார்களை அன்போடு கேட்பேன், எங்கள் தரீகாக்கள் இங்கே எங்களுடைய சர்க்காரினுடைய மிகச்சிறப்பான அந்த அருமையான வழிகாட்டு நடக்கிற இந்த இஸ்திமாக்கள், எங்களுடைய சர்க்காரின் பிள்ளைகள் இதை இன்றைக்கு பொலிவோடு நடத்துகிறார்கள். உங்களுக்கென்று ஒரு மஜ்லிஸ், நீங்கள் பண்பட வேண்டும், பக்குவப்பட வேண்டும், அல்லாஹுவோடு ஒரு அழகிய தொடர்பு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் நாம் கட்டுப்படுவதுதான் வெற்றி என்று விளங்க வேண்டும். அந்த வெற்றிக்கு மேல் இன்னொரு வெற்றி இல்லை என்று விளங்க வேண்டும். இது ஃபௌஸ் அல்ல, ஃபௌஸன் அலீம். இந்த வெற்றிக்கு மேலே இன்னொரு வெற்றி இல்லை. அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டால், ரசூலுக்கு கட்டுப்பட்டால் நம்ம மனசு அவ்வளவு சீக்கிரமா கட்டுப்படாது. ஆயிரம் ஆயிரம் எண்ணங்கள் இங்கே வந்து போகும். அந்த எண்ணங்களை எல்லாம் தாண்டி கட்டுப்படணும். அதை தாண்டி பாத்திமா பின்த் கைஸ் சொன்னாங்க, என் பெருமான் உசாமாவை சொன்னபோது கட்டுப்பட்டேன் அல்லவா, அது அல்லாஹ் மிகப்பெரிய நியாமத்தை எனக்கு செய்தான், நான் நன்றி உணர்வோடு நினைத்து பார்க்கிறேன் என்கிறார்கள். அல்லாஹ் கொடுக்கிற நியாமத்துக்கு பின்னால் நன்றி உணர்வு இருக்குமா? நான் கேட்டு கிடைக்கல, எனக்கு மத்திய இந்த கஷ்டம், என் குடும்பத்தில் மட்டும் என் சங்கடம், நான் தொழுது தானே இருக்கிறேன், என்னையே அல்லாஹ் சோதிக்கிறான், பேச்சே இருக்காது. காரணம் என்ன? நம்ம கொடுத்ததெல்லாம் அவன் கொடுத்தது என்று நீங்கள் விளங்கினால், ஆதாமின் பதில் ரப்பி என்று வார்த்தைக்கு மாத்திரம் உங்களை ஆக்கிக் கொள்ளாமல், அதற்கு பின்னால் அல்லாஹ் சொன்ன மாதிரி லியபுலுவனி அஷ்குர், நான் நன்றியோடு நடக்கிறேனாங்கிறத சோதிக்கதான் அல்லாஹ் இங்க கொண்டு தந்தா இந்த நியாமத்தை. எனக்கு கொடுத்த கண்ணிலிருந்து, காதிலிருந்து, மூக்கிலிருந்து சாப்பிட்டால் செரிமானமாகிற சக்தி உட்பட அவன் கொடுத்த நியாமத், அவன் கொடுத்தான் என்று நினைத்து நான் நன்றி செலுத்தினால், மவுத்து வரைக்கும் எந்த டாக்டரும் அதை சாப்பிடாத இதை சாப்பிடாத சொல்ற இடத்துல அல்லாஹ் நம்மளை வைக்க மாட்டான். அவன் கொடுத்த நியாமத்தை அனுபவித்து நன்றி செலுத்தினால், நீ தண்ணியை தொடக்கூடாது, அதை தொடக்கூடாது, இதை தொடக்கூடாது சொல்லவே மாட்டார்கள். அவர் சொல்லும் இடத்தில் அல்லாஹ் ஆக்க மாட்டான். லைன் ஷக்கர்த்தும் லஅஸீதன்னக்கும், நீங்கள் நன்றி செலுத்துகிற போது கொடுத்தத நியாமத்தை கூட்டி தருவேன்ல அல்லாஹ் சொல்றான், கொடுத்த சுகத்தை அதிகமாக்குவேன்ல சொல்றான், கொடுத்த கண்ணின் பார்வையை அதிகமாக்குவேங்கிறான் அல்லாஹ், கொடுத்த பணத்தை அதிகமாக்குவேங்கிறான், உனக்கும் மனைவிக்கு இருக்கிற அன்பை இன்னும் அதிகமாக்குவேங்கிறான், உன் மேல உன் புள்ள பாசம் வச்சிருக்கிறத இன்னும் அதிகமாக்குவேங்கிறான், உனக்கு கொடுத்த கண்ணியத்தை இன்னும் கூட்டி தருவேங்கிறான். லஅஸீதன்னக்கும்ங்கிறான் அல்லாஹ். எப்ப லஅஸீதன்னக்கும்? நன்றியோடு. நமக்கு இன்னைக்கு கிடைச்சது குறையுது, பண வசதி போது, இருக்கிற மரியாதை போது, செல்வாக்கு போது, நாடு தழுவிய அளவில் சோதனைகளும் கஷ்டங்களும் என்றால், அவன் கூட்டி கொடுப்பதாக சொன்னது உண்மை, அதிகப்படுத்துவான் என்பது உண்மை. இன்னும் கண்ணியத்தை சஹாபாக்களுக்கு கொடுத்ததை போல கொடுப்பான், இன்னும் கூடுதலாக கொடுப்பான் என்பது உண்மை. ஆனால் நான் நன்றி மறந்து போனதுதான் ஆபத்தானது. எல்லாமே நம்முடைய நிலைகளை கொண்டு பார்த்தோம். இது நம்ம செய்தோம், அங்கதான் நம்ம தோத்து போனோம். எதுவுமே நம்ம இல்லை, நம்மளை வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கான்ல. என் மனைவிக்கு நான் சம்பாதிச்சு போட்டு தான் என் குடும்பம் இப்படி வந்துச்சுன்னு சொல்கிறோம். நான் இல்லைனா இந்த வீட்டை யார் தூக்கி சுமந்திருப்பாங்கங்கிறோம். நான் இல்லைனா என் பிள்ளைங்க உருவாகிருக்க மாட்டாங்கங்கிறோம். நான் மட்டும் அன்னைக்கு வெளிநாட்டுக்கு போகலைன்னா இந்த வீடு நம்ம கட்டியிருக்க முடியாதுங்கிறோம். இதெல்லாம் இயல்பாக பேசி பேசி பழகி விட்டோம். இல்லை, அன்னைக்கு என்ன வெளிநாட்டுக்கு அனுப்புனா அல்ல, வேலை வாங்கினான் அல்ல, காசை கொடுத்தான் அல்ல, வீடை கட்ட வச்சான் அல்ல. நான் ஒன்றும் இல்லைன்னு நீ சொல்லி அல்லாஹ் அல்லாஹ் நீ சொன்னா அல்லாஹ் இன்னும் பல வீடுகளை கட்ட வச்சிருவான். இதை தாய்மார்கள் இதயத்தில் நாங்கள் பசுமையாக பதிவு செய்ய விரும்புகிறோம். நம்பிக்கை நட்சத்திரங்களாக வாழுங்கள். கொஞ்சம் நேரம் பேசலாம், போதுமா? சரி. நம்பிக்கை நட்சத்திரங்களாக வாழுங்கள், யகீனுடைய வாழ்க்கை வாழுங்கள், அல்லாஹ் இடத்தில் கேட்டு பழகுங்கள். பிரச்சனையை அல்லாஹ்ட்ட சொல்லுங்க, அவன் செவி ஏற்பான். அவன் சமீஉன் கரீபுங்கிறான், நான் கேட்கிறேன், உன் அருகாமையில் இருக்கிறேன் என்கிறான். கேட்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கலாம் இல்லை, அவன் கேட்கிறான்னு அவன் எங்கே இருக்கிறான், நம்ம எங்கே இருக்கிறோம். சமீ உன் கரீபுங்கிறான், நான் கேட்கிறேன், உன் அருகாமையிலே இருக்கிறேன் என்கிறான். என் அருகாமையில் இருக்கிறான். அவனை பார்க்கிற பார்வை தான் எனக்கு இல்லையே தவிர அவன் இல்லைன்னு முடிவுக்கு வர முடியாது. அவன் இருக்கிறான், அருகாமை குர்ஆன் கொடுத்த வாக்கு. எனவே அல்லாஹ்ட்ட கேட்போம், கஷ்டங்கள் அல்லாஹ்ட்ட சொல்லுவோம். அல்லாஹ்வோடு நமக்கு ஒரு அழகான உறவை உண்டாக்கணும். நம்ம இங்கிருந்து துன்யாவை முடிச்சுட்டு போகிற போது அவங்ககிட்ட தான் போகிறோம். ஒமாலியல் ஆபுதுல்லதி ஃபத்தரணி இலைஹி துர்ஜஊன். சூரத்து யாசீன் அல்லாஹ் சொல்கிறான். சாயிபு யாசீன் ஒருத்தர் இருந்தார், அபீபுன் நஜ்ஜார். அவர் சொன்னார், நான் ஏன்பா அல்லாஹ் வணங்காமல் இருக்கணும், அவன்கிட்ட தானப்போ நான் மீண்டும் போக வேண்டியிருக்குது. யார் பக்கம் போக போகிறேனோ அவனை சந்தோஷப்படுத்தாமல் நான் போன ஆரோக்கியம் இல்லையே, அவனை நான் வணங்குறேன், ஏன் அவன் சந்தோஷமாகுவான், ஏன் அவன் பக்கம் நான் போகணும், போகும்போது வரவேற்கணும். அதனால் உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், நம்ம போகிற இடம் ரப்பின் பக்கம் தான் போகணும்.
எல்லா இடத்துலையும் அவன் பக்கம்தான் போகணும். இருக்கிற காலத்தில் அவன் பக்கம் மீண்டு பழகுங்கள், திரும்பி பழகுங்கள், கேட்டு பழகுங்கள். அல்லாஹ் நம்மை எல்லா நிலைகளிலும் நம்ம விஷயங்களை கேட்கிறான், பக்கத்தில் இருக்கிறான், கொடுக்கவும் காத்திருக்கிறான். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக, நிம்மதியை தருவானாக, சந்தோஷத்தை தருவானாக, கவலைகள் சஞ்சலங்களை போக்குவானாக, நெருக்கடிகளில் இருந்து பாதுகாப்பானாக, சூழ்ச்சிகளில் இருந்து பாதுகாப்பானாக, யாருடைய தீங்குக்கும் ஆளாகி விடாமல் பாதுகாப்பானாக, இழி சொற்கள் பழி சொற்களுக்கு ஆளாகி விடாமல் பாதுகாப்பானாக, படுத்த படுக்கையாகி விடாமல் பாதுகாப்பானாக, ஹயாத் வரைக்கும் உடல் உள்ளம் ரெண்டையும் சுகமாக்கி வைப்பானாக, கைகால் திடமாக்கி வைப்பானாக, குறைபாடுகள் இல்லாத மனிதர்களாக வாழ வைத்து நம்முடைய சந்ததியர்களை அப்படி வாழ வைத்து நாளை பிறக்கிற நமது பிள்ளைகளும் குறைபாடு இல்லாத பிள்ளைகளாக பிறக்கச் செய்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து, குறிப்பாக இங்கே இருக்கிற ஹதரத் அவர்களின் குடும்பத்தார்கள், உலமாக்கள், ஹலீஃபாக்களின் அருள் நிறைந்த துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.